அஸ்ஸலாமுஅலைக்கும் அண்ட் வெல்கம் டு ராம்நாத் கைமனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப சூப்பராகவே இருக்கோம். இப்போ எங்கள் பிளேஸ்லலாம் மழைக்காலம். ஸோ நல்ல மழை பெய்யுது டெய்லியுமே. மழையில் நனையிறதுனா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி பெஞ்ச மழையில் நல்லா நனைஞ்சிட்டு ஒரு சூப்பரான ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ஆக்சுவலாக நான் ரீக்ரியேட் தான் பண்ணுறேன். என்னுடைய ஒரு யூடியூப் ஃப்ரெண்ட், கொஞ்சம் நல்லா தான் தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர். அவங்களோட தமிழ், அழகான தமிழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிரெடிட் ஸ்வர்ணா சீஸ்க்கு தான். ஸ்வர்ணா இல்லம் அந்த சேனலோட ஸ்வர்ணா சீஸ் அவங்க செஞ்ச ரெசிபி தான் நான் இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களுடைய ஒரிஜினல் வீடியோவும் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இந்த ரெசிபி ஃபுல்லாக டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு அப்படி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டதுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நாங்கள் லேட் ஈவினிங் தான் சாக்லேட் போம் இந்த ட்ரிங்க்ஸ் செய்யலான்னு இருக்கோம். ஸோ நான் மார்னிங்கே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஈவினிங் செய்கிறதுக்கு. அண்ட் ஈவினிங் நல்ல மழையும் பெஞ்சது. ஸோ நாங்கள் நல்ல மழையிலலாம் நனைஞ்சிட்டு அப்புறமா தான் எல்லோரும் இந்த ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடித்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படி வாழ்க்கையில் மழையில் நனைஞ்சு விளையாடாதவங்க யாராச்சும் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனாலுமே குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான தேவையான சேஃப்டி மெஷர்ஸோடு விளையாடுங்க. அதை கவனத்தில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். மழை காலத்தில் நம்ம நல்லா சூடான ஏதாச்சும் ஸ்பெஷலாக சாப்பிட்றதோ இல்லை ட்ரிங்க்ஸ் செய்கிறதோ ரொம்ப ஸ்பெஷல் தான். குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ஹாட் சாக்லேட் ட்ரிங்க்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட. ஸோ இந்த மாதிரியான சீசனில் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் செஞ்சு குடித்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த ரெசிபி ஸ்வர்ணா சீஸ் அவங்க இடத்துல வின்டர் சீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் மழைக்காலமே. நம்மளுக்கு ஸ்னோ இல்லைனாலும் ரெயின் கூட ஓகே தான், அதுவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற திங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெசிப்பியை. நீங்கள் அவங்களோட வீடியோவும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிளேஸில் இப்போ என்ன சீசன், நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறீங்கன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த தருணத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கலான் இருக்கேன். நான் ஒரு சீரீஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன், கிராஃப்டிக்கா க்ளே ஒண்டர்ஸ். அந்த சீரீஸ் கொஞ்ச நாளாக நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சாரி. அதை யாராச்சும் ஃபாலோ பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இப்போ இங்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிட்ஸோட டைம் ரொம்ப அந்த கிளாஸஸ் அவங்களோட பாடம் செய்கிறதுல போயிடுறதுனால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் நான் கூடிய சீக்கிரமே அதோட கண்டினியூஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதையும் இந்த தருணத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எல்லா சாக்லேட் பாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் யூஸ் பண்ணுறப்ப எடுத்துக்கலான்னு என்னோடய கிட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க அது செய்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி சூப்பராக மழையும் பெஞ்சது. நல்ல மழை இன்றைக்கி. நாங்கள் எல்லாம் நல்லா ஜாலியாக மழையில் நனைஞ்சு விளையாண்டோம். ஆனால் வீடியோ எடுக்கிறதா எந்த ஐடியாவும் இல்லை. ஜஸ்ட் பர்சனல் வீடியோவில் கொஞ்சம் தான் நான் க்ராப் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவிட்டி செஞ்சோன்னா கண்டிப்பாக ஒரு வ்ளாக் செய்ய ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்லியிருந்த மாதிரியே இன்றைக்கி வீடியோவில் நான் சாக்லேட் போம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் பெருசாக தரல. பட் நான் வீடியோவில் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அதோட ஒரிஜினல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்கிட்ட எதுவும் கேட்குறனாலும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் உங்களுக்கு. மலையிலலாம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு நான் இப்போ ஈவினிங் லேட் ஈவினிங் ஆச்சு. நாங்கள் எல்லோரும் அந்த சாக்லேட் போம் ட்ரிங்க்ஸ் செஞ்சு குடித்தோம் நல்லா சூப்பராக.
இது ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த பாம் வந்து ரெடி பண்ணிட்டோம்ல, ஜஸ்ட் பாலை மட்டும் சூடு காட்டிட்டு அது மேலே ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்றது தான். அது வந்து அது மெல்ட் ஆகிறது தான் அதோட ஒரு ஸ்பெஷலே. அது வந்து ரொம்ப பார்க்கவும் நல்லா இருந்தது. கிட்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருந்தது. ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கோட வீடியோ இது ஒரு சிம்பிளான வீடியோ தான். நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. டேக் கேர். எல்லாருக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.